அனைவருக்கும் காலை வணக்கம். நீண்ட நாட்களுக்கு கழித்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் குலதெய்வத்தையும் என் தாய் தந்தையரும் வணங்கி, என் குருநாதர்களும் வணங்கி, இன்று எனக்கு தெரிந்த ஒரு சின்ன ஜாதகத்துள்ள சூட்சமங்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவலில் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஒரு ஜாதக கட்டம் என்பது 12 ராசிகளை கொண்டது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள் என்பதுதான் ஜாதகம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த ஜாதக கட்டங்களில் சில கிரகங்கள் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும். அதில் எனக்கு தெரிந்த ஒரு கிரக நிலையை சில குருமார்கள் எனக்கு தெரிவித்த அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு தெரிவிக்க நான் ஆனந்தப்படுகின்றேன். நாம் ஜாதக கட்டத்துக்குள் சென்று விடுவோம். ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்துவிட்டால் அவர்கள் தந்தையார் உடைய எந்த ஒரு நல்ல ஒரு இதுவும் இவர்களுக்கு நடக்காது. ஏன் இந்த பதிவில் அதை கூறிக்கொள்கின்றேன் என்றால், நான் அனுபவமாக இதை பார்த்த பின்புதான் உங்களிடம் சொல்கின்றேன். அனைத்து ஜீவராசிகளிலும் தான் ஈன்ற குழந்தைகளை மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வருவார்கள். மாடு, கோழி, ஆடு எதுவாக இருந்தாலும் தான் ஈன்றெடுத்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும். ஆனால் பாம்பு என்ற ஒரு ஜீவராசி தான் ஈன்றெடுத்த அந்த குஞ்சை அது முழுங்கும். ஆகையால் குரு என்பது ஜாதகத்தில் தந்தை. அந்த குரு சென்று ராகுவுடன் இணைந்தால் இவர்களுக்கு தந்தை சம்பந்தப்பட்டு இவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது கடைசி கட்டத்தில் தீமையில் முடியும். இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு உங்கள் கட்டங்களை பாருங்கள். நீங்கள் ஒரு 50 வயதை கடந்திருந்தால் உங்களுக்கு நான் சொல்வதில் அனுபவமாக நடந்திருக்கும். இல்லை, ஒரு 20 வயது நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் 20 வயது, 19 வயது படிப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்வு தான் இப்போ நாம் பார்ப்போம். அந்த படிப்பிலும் கூட ஜாதகர் விரும்புகின்ற படிப்பு வேறு, அதை வேண்டாம் என்று தட்டு கழித்து விடுவார் தந்தை. இது நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. தாய் தந்தையார் தெய்வம். ஆனால்
பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்திருக்கின்ற இந்த தீய பலனை கொண்டு இந்த ஜென்மம். இப்படி இருந்தால் என்ன செய்யலாம் கடைசியில் பார்ப்போம். அதேபோல் லக்னத்திலிருந்து 9ஆம் பாவத்தில், உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு 9ஆம் பாவம் தனுசு. அதேபோல் உங்கள் ஜன்ம லக்னம் எதுவாக இருக்கலாம், மேஷமாக இருக்கலாம், கன்னியாக இருக்கலாம், தனுசாக இருக்கலாம். அதனுடைய 9ஆம் பாவத்தில் ராகு இருந்தால், தனிமையில் ராகு இருந்தால் தந்தை பேராசை பிடித்தவராக இருப்பார். அதிக ஆசை கொண்டு அலைந்து கொண்டிருப்பார். அதுடன் செவ்வாய் சேர்ந்தால் நிலம், சகோதர சகோதரிகளுடன் இவருக்கு, அவர்களுடைய சகோதர சகோதரிகளுடன் இவருக்கு அந்த நல்ல முறையில் ஒரு இது இருக்காது. ஆகையால் யார் ஜாதகத்தில் லக்னத்தில் 9ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றாரோ அவர்கள் தந்தை மிகவும் பேராசை உள்ள ஆசாமையாக தான் இருப்பார். மற்றும் அதுடன் சேர்கின்ற கிரகத்தை வைத்து இன்னும் அந்த நிலைப்பாடு மாறும். உதாரணமாக மேஷ லக்னம் என்றால் செவ்வாய் சென்று அங்கு சேர்ந்து விட்டால், இதுக்கு முன் சொன்னது போல் குருவுடன் ராகு போல்தான் இந்த ஜாதகர் தன் தந்தையாரினால் மிகவும் துயரப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்பது விதி. ஆகையால் இவ்வாறு நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுக்குண்டான ஒரு சின்ன பரிகாரம், காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதேபோல் பெரியவர்களை மிகவும் மரியாதையுடன் நடத்த வேண்டும். உங்களுடைய மூத்தவர்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வெளிய உலகத்திலும் அவர்களுக்கும் மரியாதை தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, இது போன்று உங்கள் ஜாதகத்தில் ஏதேனா நிகழ்வுகள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு உண்டான ஒரு சின்ன பரிகாரங்களை நான் சொல்கின்றேன். பரிகாரம் என்றால் 10,000 20,000 கிடையாது. வெறும் கோவில்கள், தீபங்கள், உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இது போன்ற கிரக அமைப்பு இருக்கின்றதோ அதை பார்த்து அதுக்குண்டான கோவிலும் அதுக்குண்டான விளக்கம், எந்த எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்பதும் தெரிந்து கொண்டு செய்தால் இதுபோல் நடக்கின்ற கஷ்டங்களிலிருந்து முன்கூட்டியே நாம் அறிந்து கொண்டு தற்காத்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு உங்களுக்கு ஒரு நட்சத்திரங்களை பற்றி கூற விரும்புகின்றேன். இன்று நாம் ஒரு 4 நட்சத்திரங்களை பார்ப்போம். நீங்கள் மேலும் இது போன்ற சூட்சமங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு நான் போடுகின்ற பதிவு உங்களுக்கு வந்துவிடும். இது ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில்தான் இதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். எனக்கும் நான் ஒரு ஜோதிடர் அல்ல, நான் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி என்பது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சேவை செய்வது என்பது எப்படி வேண்டுமானாலும் சேவை செய்யலாம். அதில் அந்த சேவையில் இதுவும் ஒன்றாக இருக்கட்டும் என்று எண்ணி நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்ல விரும்பி, என்னுடன் பயணிக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும்.
திருமணம் தடை, தொழில் தடை போன்றவற்றை சந்தித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் உங்கள் ஜாதகத்தை எனக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். எங்கள் குருநாதரை நான் அனுப்பி அதுக்குண்டான நல்ல ஒரு வழியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்று நாம் ஒரு 4 நட்சத்திரங்களை பார்ப்போம். முதலாவது நட்சத்திரமான அஸ்வினி, இரண்டாவது நட்சத்திரம் ஆயில்யம், மூன்றாவதாக அனுஷம், நான்காவதாக போரட்டாதி. இந்த 4 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்கும், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தெரிவிக்கின்றேன். இது கரெக்டாக இருந்தால் எஸ் கரெக்ட் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். இதில் ஒன்றும் தவறில்லை. நான் ஒன்றும் கடவுள் அல்ல, சொல்வதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எனக்கு என் குருநாதர்கள் சொல்லியதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஓகே, இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சுபாவம் எவ்வாறு இருக்கணும்? மிகவும் ஆணவம் மிக்கவர்கள், அதிகார தோரணம் உள்ளவர்கள். இவர்கள் குணமே ஒரு அதிகாரம் ஆளுமையில் தான் இருக்குமே தவிர இவர்கள் கீழே இறங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இவர்களுக்கு அரசாங்கம், அரசியல்வாதி, சட்டம் இது 4இல் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தில் எவரேனும் ஒருவர் இந்த 4 துறையில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த 4 நட்சத்திரம் உண்டானவர்களாக இருப்பார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் அவர் பியூனா இல்லை கலெக்டரா என்பது அவர் ஜாதகத்தை பொறுத்து. ஆகையால் இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்கின்றோம். அதேபோல் இவர்கள் மருத்துவராக இருப்பார்கள், அல்லது மெடிக்கல் ஸ்டோர், பி ஃபார்மசி போன்றவர்களாகவும் இருப்பார்கள். மருத்துவர் என்றால் MBBS தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. சித்த மருத்துவராக கூட இருக்கலாம், இல்லை சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தில் இதுபோல் நாட்டு வைத்தியம் செய்தவர்களும் இருக்கும். இவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக எந்த செயலும் செய்யக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பாக என்றால் வீடு கட்டியிருப்போம், பிளான் அப்ரூவ்ட் இல்லாமல், வரி கரெக்டாக செலுத்தாமல், வாட்டர் டேக்ஸ் అలాంటిది அது போன்ற ஏதான ஒரு சிக்கலை நீங்கள் வைத்து கொண்டால் அது பெரிய சிக்கலாக வெடிக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பில்லை நீங்கள் காலதாமதம் செய்யக்கூடாது. அதேபோல் இவர்கள் அப்பா, மூத்த மகன், மாமனார் இவர்களிடம் விரோத மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதேபோல் இவர்களுக்கு தந்தையின் மூலியமாக வரவேண்ட பொருளாகட்டும் பணமாகட்டும் பெரிய பலனை தராது. உதாரணமாக ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள், நீங்கள் மூத்த பிள்ளைகள் ஆக இருப்பீர்கள். உங்கள் அப்பாவிற்கு 1 லட்சம் வருகிறது. உங்கள் தம்பி நல்ல வசதியாக IT ஃபீல்டில் இருப்பார். 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதித்து கொண்டு இருப்பார். வசதியாக காரு, பங்களா அனைத்தும் இருக்கும். நீங்கள் ஏழ்மையாக இருப்பீர்கள். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபாயில் உங்களுக்கு 20,000 கொடுத்து 80,000 என் தம்பி கொடுப்பார். அது அவர் தவறில்லை, ஜாதகம். இது சரி செய்து கொள்ளலாம். எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்பதை நாம் பார்ப்போம். இந்த 4 நட்சத்திரங்களில் ஜென்மித்தவர்களுக்கு
தலை சுற்றல், ஒற்றை தலைவலி, முதுகு தண்டில் பிரச்சனை, அதேபோல் கண் பார்வையில் பிரச்சனை வரும். நீங்கள் இது போன்ற ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபட தினமும் காலை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். மூத்தவர்களை மரியாதையாக நடத்துங்கள். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் புலால், மது அது போன்ற பழக்கம் இருந்தால் மது அருந்தக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. ஏனென்றால் 4 நட்சத்திரங்களுக்கும் தோஷமாக வருபவர் சூரிய பகவான். ஆகையால் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் மாமிசம் உண்ணாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சொந்தங்களுக்கு அனுப்புங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அனைத்தும் சர்வீஸாக செய்து தருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.